ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஐன்ஸ்டைன் கிரேட்டஸ்டும் கிடையாது, ஸ்மார்ட்டஸ்டும் கிடையாதுன்னு 90% ஆஃப் த பீப்புளுக்கு தெரியவே தெரியாது. கிளர்க் வேலை பார்த்த ஐன்ஸ்டைன் எப்படி உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி ஆனார்? இவரை பயங்கரமா ப்ரமோட் பண்ண காரணம் என்ன? இவரோட நிரூபிக்கப்படாத கோட்பாட்டை நிரூபிச்சுட்டதா நம்ப வச்சு அறிவியலையே குழிக்குள் தள்ள காரணம் என்ன? அதற்கான காரணம் தான் ஏத்தர். திஸ் வீடியோ இஸ் அபவுட் மாடர்ன் சயின்ஸ் கிரேட்டஸ்ட் லைஸ். வணக்கம் மக்களே, நான் உங்கள் வேங்கை, தமிழ் வேங்கை. ஐன்ஸ்டைன் யாரு? இவருடைய கோட்பாடு உண்மையா பொய்யான்னு இவரை பத்தி நான் போட்ட வீடியோல ஆதாரத்தோட சொல்லியிருப்பேன். அறிவியல் பேசுறேன்னு அறிவியல் சேனல் நடத்துற அரைவேக்காடுகளுக்கு கூட ஐன்ஸ்டைன் பத்தின உண்மையான வரலாறு தெரியவே தெரியாது. இதுவரைக்கும் நான் பேசின அந்த வரலாறை கூட பேசினதே கிடையாது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் யாரு? அவருடைய அறிவு எப்பேற்பட்டது? அவர் எப்படி உலக புகழ் பெற்றார்ன்றத என்னுடைய வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பால் டிராக் 1963ஆம் ஆண்டு சொல்றாரு, அறிவியலை சாதாரண மக்களும் எளிய மக்களும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு கொண்டு போகணும்னு சொல்றாரு. ஆனா அறிவியல்னாலே அது அறிவியலாளர்களுக்கு மட்டும்தான் புரியும்ன்ற நிலையில நாம இப்ப கொண்டு வந்து நிறுத்திருக்கோம். அறிவியல்ல இருக்க குறைபாடுகளை நீக்க ஒரு அறிவியலாளரும் முயற்சி பண்ணவே இல்லை. ஆனா அதை எதிர்த்து அந்த குறைகளை நீக்க கேள்வி கேட்டா அவங்கள சூடோ சயின்ஸ் பேசுறாங்கன்னு அட்டாக் பண்றதையே வேலையா வச்சிருக்காங்க இந்த நவீன அறிவியலாளர்கள். மாடர்ன் சயின்ஸ் திணிச்ச நவீன கோட்பாடுகள் எல்லாமே அடிப்படை இயற்பியல் விதிகளையே மீறும் கோட்பாடுகளா தான் இருக்கு. அதுக்கு சிறந்த உதாரணம் பிக் பேங் தியரி. கிரிட்டிக்கல் திங்கிங் என்ற ஒன்று அறிவியல் துறையிலும் தடுப்பூசி கோமாளிகளிலும் சுத்தமா இல்லாம போயிடுச்சு. அப்படியே ஏதாவது ஒரு விஞ்ஞானி கிரிட்டிக்கல் திங்கிங்கோட புது கோட்பாட்டை சமர்ப்பித்தா உடனே அது சூடோ சயின்ஸ் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. பிசிக்ஸ் தியரிஸ்ல இருக்கக்கூடிய தவறுகளால ஒட்டுமொத்த அறிவியலும் தவறா போகுது. ஐன்ஸ்டைனுடைய ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரியை சரின்னு நாம நம்பணும்னா ஸ்பேஸ் ஃபுல்லா வேக்யூம் எனர்ஜியா இருக்குன்னு முதல்ல நாம ஏத்துக்கணும். அப்படி பார்த்தா இவருடைய தியரிக்கு தேவையான வேக்யூம் எனர்ஜியை விட கணக்கிட முடியாத கட்டுக்கடங்காத அளவுக்கு ஸ்பேஸ்ல வேக்யூம் எனர்ஜி இருக்கு. அடுத்து வேக்யூம் எனர்ஜியே இல்லைன்னு சொன்னா ஐன்ஸ்டைன் தியரியே ஒரு உருட்டு தியரி ஆகிடும். ஆக வேக்யூம் எனர்ஜி இருக்குன்னு சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலும் ஐன்ஸ்டைனுடைய ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரி என்பது ஒரு உருட்டு தியரின்னு நிரூபணமாகுது. இதைத்தான் நிக்கோலா டெஸ்லாவும் ஐன்ஸ்டைனை செருப்பால அடிச்ச மாதிரி அவர் வாழ்ந்த காலத்துல சொல்லிட்டு போனாரு. ஆனா அவர் சொன்னதை யாருமே பெருசா பேசவே மாட்டாங்க. அவர் ஐன்ஸ்டைனை பத்தி சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே இவங்க மறைச்சிட்டு தான் வராங்க. இப்பேற்பட்ட ஃபெயில் தியரியை உண்மைன்னு நம்ம கிட்ட திணிக்க காரணம் என்ன? அதுக்கான காரணம் தான் ஏத்தர். இந்த ஏத்தரை அறிவியலில் இருந்து முழுசா நீக்கவே ஐன்ஸ்டைன் என்ற டுபாகூர் பெரியாளாக்கப்பட்டார். மாடர்ன் சயின்ஸ் என்ற பேர்ல இந்த அறிவியலாளர்கள் உருவாக்கி வச்சிருக்க முக்கால்வாசி விஷயங்கள் சயின்ஸ் ஃபிக்ஷன் தான். சூடோ சயின்ஸ்னு இந்த அறிவியலாளர்கள் எதையெல்லாம் சொல்றாங்களோ அது எல்லாம் தான் உண்மையான அறிவியலாவே இருக்கு. ஏன்னா மாடர்ன் சயின்ஸ் உருட்டி வச்சிருக்க எந்த கோட்பாட்டுக்கும் எவிடன்ஸே கிடையாது. முழுக்க முழுக்க அசம்ஷன் மட்டுமே தான் இருக்கு. இது 100% உண்மை. எந்த தியரியை நீங்க எடுத்தாலுமே இது அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, இப்படி அப்சர்வ் பண்ணப்பட்டது, இப்படி எல்லாம் நாங்க ஆராய்ச்சி பண்ணணும்னு பேப்பர் சப்மிட் பண்ணிருப்பாங்களே தவிர யாருமே 100% டேட்டாவோட எந்த ஒரு தியரிஸையும் இதுவரைக்குமே நிரூபிச்சது கிடையாது, ஒரு சில தியரிஸை தவிர. பிசிக்ஸ்ல இது மாதிரி ஏகப்பட்ட உருட்டுகள் தான் நிறைஞ்சிருக்குன்னு சில அறிவியலாளர்களுக்கு தெரியும். ஆனா அவங்க அதை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத, எதிர்த்து பேச முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. நவீன அறிவியலாளர்கள் சொன்ன பொய்களிலேயே மிகப்பெரிய பொய் ஏத்தர் இல்லைன்னு சொன்னதுதான். மனிதன் அறிவியல் பத்தி பேச ஆரம்பிச்ச காலத்திலிருந்தே ஏத்தர் என்ற 5th ஃபண்டமெண்டல் எலிமெண்ட் ஸ்பேஸ்ல இருக்கு. எல்லா விதமான பொருட்பொருளும் ஒளியும் அண்டம் முழுக்க பயணிக்க முக்கிய காரணமா இருக்கிறது தான் இந்த ஏத்தர்னு சொன்னாங்க. புவியீர்ப்பு விசைகள் செயல்பட முக்கிய காரணமே ஏத்தர் வார்டிசஸ் அண்டம் முழுக்க இருப்பதே காரணம்னு 1600ஆம் ஆண்டு ரீனி டெஸ்கார்டிஸ் சொன்னாரு. ஏத்தர் தியரி இன்னி வரைக்கும் உயிரோட தான் இருக்கு. ஆனா அதை பத்தி மாடர்ன் சயின்ஸ் பேசுறதே கிடையாது. எல்லா விதமான ஃபோர்சஸ் டிரான்ஸ்மிஷன் ஆகவும் லைட் டிரான்ஸ்மிஷன் ஆகவும் ஏத்தர் தான் காரணம்னு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியை ஒருங்கிணைக்கும் போது ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் வெளிப்படையா சொன்னாரு. இந்த தியரியில சில டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் ஏத்தர் இருப்பது உண்மைன்னு இவர் மூலமா தான் வெளியே வந்துச்சு. ஆனாலும் இவருடைய இந்த ஏத்தர் பற்றிய தியரியை எந்த ஸ்கூல் புக்ஸ்லயும் காலேஜ் புக்ஸ்லயும் நாம பார்க்கவும் முடியாது, படிக்கவும் முடியாது. இதுக்கப்புறம் மிச்சல்சன் அண்ட் மோலே ஏத்தர் என்ற ஒன்று இருக்கான்னு 1800களில் ஆய்வு பண்றாங்க. அந்த காலத்தில் இருந்த அறிவியலாளர்கள் இயற்கையான வாயுக்களின் விதி பற்றி தெரிஞ்ச வல்லுநர்களா இருந்தாங்க. அதனாலேயே ஏத்தரையும் ஒன் ஆஃப் த நேச்சுரல் கேஸ்னு நினைச்சிட்டாங்க. அதனால ஏத்தர்ல இருந்து வரக்கூடிய ஹீட் எனர்ஜி மூலமா எப்படி பிளானட்ஸ் அண்ட் ஸ்டார்ஸ் ஆவியாகாம இருக்குன்னு கேள்வி எழுப்பினாங்க. இதனால ஏத்தர் இருக்கான்ற சந்தேகமும் அதிகமாக ஆரம்பிச்சது. அப்பதான் மேக்ஸ் பிளாங்க் ஆசிலேட்டர் தியரியை 1900 1911ஆம் ஆண்டுகளில் அவர் கொண்டு வராரு. அவருடைய தியரி என்ன சொல்லுதுன்னா, கேஸ் மாலிக்யூல்ஸ் தன்னோட எனர்ஜியை முழுக்க முழுக்க வெளியேற்றாது. ஆசிலேஷன் மூலமா ஹீட் எனர்ஜியை ரிமூவ் பண்ணாலும் ரெசிடுவல் எனர்ஜி கண்டிப்பா இருக்கும்னு சொன்னாரு.
ஹென்ரிக் லாரன்ஸ் தான் முதல் ஆளா அண்டம் முழுக்க பிளாங்க் ஆசிலேட்டர்ஸ் எல்லா ஃபோர்ஸும் இயங்க முக்கிய காரணமா இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு ஸ்டார்ஸ்லயும் ஒவ்வொரு கிரகத்திலையும் இருக்கக்கூடிய ஹீட் எனர்ஜிக்கு ஆசிலேட்டர் காரணம் கிடையாது. ஏன்னா ஹீட் எனர்ஜியை இன்னொரு பாடிக்கு ஆசிலேட்டரால கடத்த முடியாது. அப்படின்னா ஏத்தரால உண்டாகும் ஹீட் எனர்ஜியால பிளானட்ஸ் அண்ட் ஸ்டார் சிஸ்டம்ஸ் வாயுவாகாம தடுக்கிற வேலையை தான் இந்த பிளாங்க் ஆசிலேட்டர் பாக்குதுன்னு சொல்லி பல டெக்கேட்ஸ் மிகப்பெரிய மண்ட குடைச்சலா இருந்த விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சாரு. இந்த விளக்கம் மிச்சல்சன் அண்ட் மார்லே எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் பதில் தரும்னு சொன்னாரு. மாடர்ன் ஈராவான இப்ப இந்த ஏத்தரை வேக்யூம் ஃபிளக்சுவேஷன்ஸ், ஜீரோ பாயிண்ட் எனர்ஜி அல்லது குவாண்டம் ஃபீல்ட் தியரின்னு சொல்லிட்டு வராங்க. ஐன்ஸ்டைன் ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரியை திருடி பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி வரைக்குமே ஏத்தர் தான் எல்லாம்னு சொல்லிட்டு இருந்தாரு. வாடகை சைக்கிள் வச்சு ஊர் முழுக்க. ஆட்டோ ஸ்டர்ன் கூட கோ ஆத்தர் பண்ணி ஜீரோ பாயிண்ட் எனர்ஜின்னு ஒன்னு ஐன்ஸ்டைன் கண்டுபிடிச்சாரு. ஜீரோ பாயிண்ட் எனர்ஜினா ஒன்னும் இல்ல, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஏத்தருக்கு தான் இவங்க விதவிதமா பேர் வச்சு இவங்க புதுசா கண்டுபிடிச்சதா உருட்டிட்டு சுத்துறாங்க. இந்த கண்டுபிடிப்பு அறிவியலையே வேற லெவல்ல எடுத்துட்டு போகக்கூடிய கண்டுபிடிப்பா இருந்துச்சு. ஆனா இதை வச்சு முழுக்க ஏத்தர் என்ற ஒன்றே கிடையாதுன்னு புது புது கதைகளை உருவாக்கி புது புது தியரிஸை கொண்டு வந்து ஏத்தர் என்பதே மித்னு பதிவு செஞ்சாங்க. கடைசி நூற்றாண்டு வரைக்கும் ஏத்தரை நிரூபிக்கக்கூடிய எல்லா விஷயமும் இருந்துச்சு. ஹென்ரிக் காசிமிர் அண்ட் டிட் போல்டர் ஏத்தரை நிரூபிக்க ஒரு சூப்பர் தியரியவே ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அந்த தியரியின் மூலமா ஒரு விஷயத்தை அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஏத்தர் வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் கூட இணக்கமாக செயல்படுது, அதாவது வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் மாதிரியே செயல்படுதுன்னு. எலக்ட்ரிக்கலி சார்ஜ் டைபோல்ஸ்க்கு இடையில் வெளிப்படும் ஆற்றல்களே வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ். ஒவ்வொரு டைபோலும், அதாவது இரு முனைகளிலும் பாசிட்டிவ் சைடு அண்ட் நெகட்டிவ் சைடு இருக்கு. இந்த இரண்டு பக்கமும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு ஏற்படுத்தும் போது ஆசிலேட் ஆகும். இதை கண்டுபிடிச்ச காசிமிருக்கு நோபல் பரிசை தந்திருக்கணும். ஆனா இது பிக் பேங் மாடலுக்குள்ள வரல, அதனால இவருக்கு நோ நோபல் பிரைஸ். காசிமிரின் இந்த கண்டுபிடிப்பின் மூலமா அண்டம் முழுக்க வேக்யூம் ஃபிளக்சுவேஷன்ஸ், அதாவது ஏத்தர் விதவிதமான வேவ் லெங்க்ல விதவிதமான சைசஸ் அண்ட் ஷேப்ஸ்ல இருக்கிறது தெரிய வருது. ஆரம்பத்துல காசிமிரின் இந்த கண்டுபிடிப்பை கேலி செஞ்ச அறிவியல் உலகம் அடுத்த 50 வருஷத்துக்கு பிறகு செய்யப்பட்ட ஆய்வில் இது உறுதி செய்யப்பட்டதும் ஏத்துக்கிட்டாங்க. வேக்யூம் ஃபிளக்சுவேஷன்ஸ், அதாவது ஏத்தர் ஒரு பொருளின் மீது பிரஷரை மட்டும் உருவாக்கல, அந்த பிரஷரோடு சேர்ந்து அப்பொருளை நகர்த்துவதும் ஏத்தர் தான். இந்த ப்ராசஸ் நடக்கும்போது அந்த பொருளின் மீது வெப்பத்தையும் உருவாக்குறதில்ல ஏத்தர். பல ஆண்டு கால ஆராய்ச்சியின் மூலம் காசிமிர் எஃபெக்ட் உண்மைன்னு உறுதியாகுது. அதனால பிளாங்க்ஸ் தியரி சொன்னது போல ஏத்தர் இருப்பதும் உறுதியாகுது. துரதிருஷ்டவசமா மாடர்ன் சயின்டிஸ்ட் பல பேருக்கு இந்த ஏத்தர் இல்லைன்னு சொன்னது மிகப்பெரிய வரலாற்று போயின்னு நல்லாவே தெரியும். ஆனாலும் வாயை திறந்து பேச மாட்டாங்க. ஏன்னா ஸ்டாண்டர்ட் பிக் மாடலுக்கு எதிராக பேசினவங்களுடைய நிலை என்னன்னு தெரிஞ்சதால. மிச்சல்சன் அண்ட் மார்லே எக்ஸ்பெரிமெண்ட் ஏத்தர் இல்லைன்னு உறுதிப்படுத்துச்சுன்னு உருட்டுவாங்க. இதுல ஒளியின் வேகத்தை வச்சு ஏத்தர் இருக்கான்னு கண்டுபிடிக்கத்தான் ஆய்வு பண்ணாங்க. இவங்க பண்ண தப்பு என்னன்னா, பூமியுடைய வேகம் சூரியனை மையப்படுத்தியே இருக்கும்னு யோசிச்சவங்க அந்த சூரியன் அது இருக்கும் கேலக்சியை மையப்படுத்தியே சுழலும்னு கணக்கு பண்ண மறந்துட்டாங்க. அந்த கேலக்சியும் அண்டம் முழுக்க நிறைஞ்சிருக்கும் ஏத்தர் ரெஸ்ட்ரேமை மையப்படுத்தியே அது சுழலும்னு இவங்க யோசிக்க தவறிட்டாங்க. இந்த ஆய்வு தோல்வியடையவே இல்லை. நவீன அறிவியலாளர்கள் வேணும்னே ஏத்தர் இல்லைன்னு நிரூபிக்கப்பட்டதாக காட்ட இதை ஃபெயிலியர் ஆக்கியிருக்காங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை தோல்வியடைய வைக்க முக்கிய காரணம் என்னன்னா, ஆல்பர்ட்டை அடுத்த பெரிய ஆளா அறிவியல் உலகத்துக்கு காட்டணும்னு தான். ஏன்னா இந்த ஆய்வுக்கு பிறகுதான் திருட்டு மன்னன் ஆல்பர்ட் 1905ஆம் ஆண்டு ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை திருடி சப்மிட் பண்றாரு. இந்த தியரியின் மூலமா ஏத்தர்ன்ற ஒண்ணு கிடையாது, ஒளியின் வேகம் அண்டம் முழுவதும் கான்ஸ்டன்டா இருக்குதுன்னு உருட்டி விட்டாங்க. அதை உருட்டி விட்டதும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் தான். ஆனா ஒளியின் வேகம் அப்சர்வரை பொறுத்து மாறுபடும். மோரோவர் ஏத்தர் இல்லைன்னா அண்டம் முழுக்க ஒளி என்பதே இருக்காது. ரிலேட்டிவிட்டி தியரி என்ற நிரூபிக்கப்படாத ஒரு குப்பையை வச்சு அறிவியலுக்கு பாடை கட்டிய வருடம் தான் 1905ஆம் வருடம். அடுத்த வீடியோவில் ஏத்தர் இருக்கிறத இன்னும் டீப்பா பார்க்கலாம். Until then, stick with me on my social handles. அறிக்காத்தவ மக்களே.